இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்புறமா வந்து கொலஸ்ட்ரால். இப்போ கொலஸ்ட்ரால் வந்து என்னென்னா உங்கள் உடம்பில் உள்ள பேடு, அதாவது இம்ப்யூரிட்டிஸ், அப்புறமா வந்து யூஸ் வித் த கலரிஸ் விச் ஆர் நாட் யூஸ்ட், அதாவது நீங்கள் உபயோகப்படுத்தாத கலோரிகள் வந்து கொழுப்பாக மாறி உங்கள் பிளட் வெசல்ஸில் படியுது. மற்றும் ஹார்ட்டுக்கு போகிற இரத்த நாளங்கள்லையும் படியுது. பிளட் வெசல்ஸ்னால் இரத்த நாளங்கள், அதுலேயும் படியுது. இதே மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து என்னென்னா, கொலஸ்ட்ரால் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் செல்ஸ் அண்ட் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ். அதனால் கொலஸ்ட்ரால் சுத்தமாக சாப்பிட்லைனாலும் பிரச்சனை வரும். ஏன்னா அது வந்து செல்ஸை உருவாக்குறதுக்கும் ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அதனால் கொலஸ்ட்ரால் இல்லைனாலும் பிரச்சனை தான். ஆனால் ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து என்னென்னா உங்கள் உடம்பில் உள்ள உபயோகப்படுத்தாத கலோரிகள் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸாக மாறுது. இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் கொலஸ்ட்ரால், அதாவது லோயர் டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹையர் டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆப்பிள் சீடர் வினிகர், அதில் கொஞ்சம் லெமன், அப்புறமா கொஞ்சம் வந்து பேரிச்சம்பழம், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா, அதோட கொஞ்சம் பூண்டும் வந்து நீங்கள் பாலில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். பூண்டை வந்து பாலில் கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலமாக உங்கள் இதயம் வந்து நல்ல பலமாகும். இதை வந்து இந்த பதிவு மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்தாலே நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. அதோட ஸ்நாக்ஸ் வகைகள், அதாவது முறுக்கு, காராச்சேவு, சிப்ஸு, அப்புறமா வந்து பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்கெட் பற்றி நான் ஒரு பதிவு போடுறேன். அதில் வந்து ஃபேட்ஸு அண்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு 2 இருக்குது. இதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் தான் பிஸ்கெட்ஸில் நிறைய சேர்ப்பாங்க. அப்புறம் அதோட பாம் ஆயில், உடம்புக்கு கெடுதலான ஜீனி, இதெல்லாம் தான் அதில் சேருது. அதனால் கூடுமான வரைக்கும் பிஸ்கெட்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டேட்ஸு, ஆல்மண்டு, அப்புறமா வந்து பிளாக்பெரி, ப்ளூபெரி, கிரான்பெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, கூஸ்பெரி, இதெல்லாம் வந்து நிறைய சேர்க்கலாம். கிவி பழம், ட்ரைடு கிவின்னு கிடைக்கிது. இப்போ உங்களால் ஃப்ரெஷ் கிவி வாங்க முடியல, அப்பப்போ கடைக்கு போக முடியலன்னா ட்ரைடு கிவி, அதே மாதிரி ட்ரைடு ஆப்ரிகாட்டும் கிடைக்கிது. அதெல்லாம் நீங்கள் வந்து, அப்புறம் வால்நட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பாதாம் மாதிரியே குட் கொலஸ்ட்ரால் இருக்குது வால்நட்டில். இதெல்லாம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுவாங்க. அடுத்த பதிவில் இந்த பொருட்களோட சேர்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்போ தான் எது என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவை கவனித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.